வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். தமிழக கவர்னர் அவர்களுக்கு வேண்டுகோள். 2026 வரை திமுக ஆட்சியில் இருந்தால் 10 லட்சம் கோடி கடன் வரை எடுத்து சென்று விடுவார்கள். தமிழ்நாடு திவாலாகிவிடும். லங்கை பாகிஸ்தான் போன்று தமிழ்நாடு திவாலாகிவிடும். இப்பொழுது சூதாட்டங்கள், பலவிதமான சூதாட்டங்கள் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது. அதில் ஆன்லைன் சூதாட்டம் சிறு 10 ரூபாயிலிருந்து இளைஞர்கள் அனைவருமே வேகமாக அதில் மூழ்கி திவாலாகி கொண்டு இருக்கிறார்கள். கள்ள லாட்ரி அதிகரித்து இருக்கிறது. நிறைய வட்டி விகிதாச்சாரம், மீட்டர் வட்டி, கந்து வட்டி, பல கொலைகள், பல கற்பழிப்புகள், பல பெண்கள் பாதிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. போதைப் பொருள்கள் அளவு கடந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, பலவிதமான போதை பொருட்கள் கப்பலிலே வருகிறது. 25,000 கிலோ அரபுகளிலே வந்து பிடிபட்டு இருக்கிறது. சைனாவிலிருந்து ஏவுகணை தயாரிப்பதற்காக ஒரு கப்பல் அரபு கடலை சுற்றி கொண்டு நம்முடைய அரபு கடல் வழியாக குஜராத் செல்லுகிற போது அங்கே பிடிக்கப்பட்டது. அந்த ஏவுகணை அனைத்து மூலப்பொருட்களும் அதிலே இருந்தது. ஒரு குண்டூசி கூட வெளியே தேட வேண்டியதில்லை. சைனாவிலிருந்து ஆட்கள் வந்து அந்த ஏவுகணைக்கு வேண்டிய அசம்பிள் செய்தால் போதும். அவ்வளோ அரபு கடலில் சுற்றி கொண்டு சைனாவினுடைய பொருள் குஜராத்திலே ஒரு தடவை மாட்டிக்கொண்டது. அது என்ன ஆச்சுன்னே தெரில. இப்பொழுது இடதுசாரி நாடுகள், லங்கையிலே சைனாவினுடைய ஆதரவு பெற்ற இடதுசாரி ஆட்சி வந்திருக்கிறது. நம் நாட்டுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் கணித்து மத்திய INAவுக்கும் மத்திய சர்க்காருக்கும் சொல்ல வேண்டும். நம்முடைய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் அத்தனைக்கும் முள்வேலி அமைக்க வேண்டும். கடற்கரையிலே நம்முடைய பஞ்சாபுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியிலே எல்லையை பிரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயரமான முள்வேலி போன்று ஒன்று கடற்கரை ஓரமாக கடத்தல்கள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். கடற்கரை ஓரமாக இருக்கிற கப்பல் படை அதிபர்களை, கேப்டன்களை, துணை கேப்டன்களை எல்லோரையும் கூப்பிட்டு ஆலோசனை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து எந்த பொருளும் கடத்தல் செய்யக்கூடாது. அது தங்கமாக இருந்தாலும் போதைப் பொருளாக இருந்தாலும் நம்முடைய பாகிஸ்தான் வழியாகவோ வங்கதேச வழியாகவோ கப்பல் வழியாகவோ நம் பக்கம் தமிழ்நாட்டுக்குள் வந்து லங்கைக்கு கடத்தக்கூடாது. இதை கண்காணிக்க வேண்டும். சமீப காலத்திலே இந்தியாவுக்கும் லங்கைக்கும் கடற்கரை ஓரமாக கூட்டு பயிற்சி அளிக்கலாம் என்று கூட ஒரு பரிசீலனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு
தொழில் பாதிக்காத அளவுக்கு கடலினுடைய மத்திய பாகத்தில் ஒரு 5 கோடி ரூபாயிலே கப்பல் செய்து பலாயிரம் கோடி செலவு செய்து ஒரு 6 லட்சம் மீனவர்கள் வாழ்வை மலர செய்ய வேண்டும். அவர்கள் கைது செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்வு மலர வேண்டும். அங்கு இருக்கிற மீனவர்களை கள்ளக்கடத்தலுக்கோ பெரிய கப்பல்களை வைத்து கொண்டு இருக்கிற கப்பல் முதலாளிகள் டிஆர் பாலு போன்றவர்கள் அவர்களை கடத்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 1989ஆம் ஆண்டு டாக்டர் சுப்பிரமணியசாமி தலைமையில் கச்சித்தீவுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அப்பொழுது மீனவர் சங்க தலைவர்களாக தேவதாஸ், பாலு இது போன்ற ஆட்கள் அங்கே இருந்தார்கள். நாங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு போட்டில் சென்று அங்கே கச்சித்தீவிலே நாங்கள் இறங்கி நடந்து சென்று அங்கே தேசிய கொடி நட்டு விட்டு வந்தோம் 89. அந்த கப்பல் படையினுடைய துணை கேப்டன் கூட எங்களோடு ராமேஸ்வரத்திலே பலம் எடுத்துக்கொண்டார். டாக்டர் சாமி தலைமையிலே தான் நாங்கள் சென்று வந்தோம், ஒரு 25 பேர். இப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் இருந்த மீனவர்களும் கடல் வழியாகவே திருமணங்களை ஏற்பாடு செய்து கொள்வார்கள். அங்கே இருக்கிற பெண்கள் இங்கே ராமேஸ்வரத்துக்கு திருமணம் செய்து கொடுப்பார்கள். இங்கு இருக்கிற பெண்களை ராமேஸ்வரத்து லங்கையில் இருக்கிற மீனவர்கள் திருமணம் செய்து கொண்டு செல்வார்கள். எனவே அவர்களுக்குள் எந்த தகராறும் இல்லை, சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டிலே கெடுத்தது. இப்பொழுது கச்சித்தீவை அவர்கள் இருக்கிற வரை நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் பெரிய கப்பல்களை உருவாக்கி கூட்டுறவு முறையில் மீனவர்களுக்கு கொடுத்து நடுக்கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நிரந்தர தீர்வாக செய்ய வேண்டும். பிரச்சனை முடியும் போது முடியட்டும். நம்முடைய மீனவர்கள், நம்முடைய மீனவர்களுடைய படகுகள் அங்கே சென்றது போதும், அவர்கள் சிறையில் வாடியது போதும். பலாயிரக்கணக்கான கோடியை தமிழகத்திலே 60,000 கோடி வட்டி கட்டுகிறது தமிழக அரசு. ஓராண்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 6,000 கோடி கட்டுகிறது. எனவே இதிலெல்லாம் அந்த மீனவர்களுக்கு நீர் வடிக்கும் திராவிட கட்சிகள் அவர்களுக்கு இதையெல்லாம் வச்சு செய்யுங்கள். வரும் தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடாது. நம்முடைய ஸ்டாலினும் நம்முடைய எடப்பாடியும் இப்பொழுது வேகமாக பகைவர்கள் போன்று காட்டிக்கொள்வதற்கு பத்திரிகைகள், ஊடகங்கள், டிவி சேனல்கள் அனைவரும் மும்முரமாக காட்டுகிறார்கள். இரவிலே ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள். எல்லா திமுக அதிமுக பணக்காரர்கள், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். அதை திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டன், அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஆட்சி வர வேண்டும், கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இவர்களை அகற்றுவது தான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். உக்ரைனில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மதத்துக்காகவும் மண்ணுக்காகவும் பிளவு ஏற்படுத்திய போது
வலதுசாரிகளுக்கு ஆதரவாக பத்திரிகைகள் ஊடகங்கள் இருந்தார்கள் என்பதற்காக உக்ரைனை பிரிப்பதற்கு சாதகமாக இருந்தார்கள் அந்த நாட்டு பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்று அந்த நாட்டினுடைய இடதுசாரி சிந்தனை உள்ள ஹங்கேரி போன்ற நாடுகளை சார்ந்த அனைத்து இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர்கள் அந்த வலதுசாரி சிந்தனை உள்ள பத்திரிகைகள் ஊடகங்கள் டிவி சேனல்கள் அந்த அதிபர்களை 16 பேரை 2013 கொன்று குவித்தார்கள். அதுபோன்ற நிலைமை தமிழகத்திலே வரக்கூடாது. பத்திரிகை அதிபர்களுக்கு, டிவி சேனல் அதிபர்களுக்கு, ஊடக அதிபர்களுக்கு எல்லோருக்கும் வரக்கூடாது. பணத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. தர்மத்தை பார்க்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். பத்திரிகையினுடைய நிருபராக இருக்கக்கூடியவர்கள் வேகமாக ஓடி போய் கேள்வி யாரை கேட்கிறீர்கள் என்பதையெல்லாம் பார்த்து நினைக்க வேண்டும். எனவே பத்திரிகை உலகத்திற்கும் இந்த திமுகவை ஆதரிக்கிற கட்சிகளுக்கும் தமிழக மக்கள் இந்த முறை சரியான முறையில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.